எங்க இருக்கிறாருன்னா அவங்க நடுவுல தான் இருக்கிறாரு, அந்த படகுல தான் இருக்கிறாரு. சுத்தி சீசன்ல இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய காத்தடிக்குது, படகு மொத்தமா தண்ணி வருது. ஏன் ஆண்டவர் எழுந்திருக்கல? இப்போ நம்மளும் நினைப்போம், ஆண்டவர் எங்க இருக்கிறாரு தெரியலையே. ஆண்டவர் நம்ம படகுல தான் இருக்கிறாரு, நம்ம படகுலே தான் இருக்கிறாரு. இவ்வளவு தண்ணி வருது, பரவாயில்ல, தண்ணி வரட்டும், அமைதியா இருக்கிறாரு. பெரிய சுழல் காற்று அடைக்குது. அப்புறம் அடுத்து சொல்லப்படுகிறது, அந்த அதாவது மடிந்து போகிற அளவுக்கு காற்று மோசமா மாறுது. அந்த படகுனுடைய நிலைமை மோசமா மாறுது. எல்லாமே மோசமா மாறிட்டு இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் என்ன நிலைமை, என்ன சூழ்நிலை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அமைதியா இருக்காரு ஆண்டவர். எதுவுமே புரியல, யாருக்குமே எதுவுமே புரியல. என்ன செய்யறாங்க? அவர்கள் அவரிடத்தில் ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுப்புறதுக்கு முன்னாடி அந்த படகுல இருக்கிறவருக்கு நல்லா தெரியும், காத்தடிக்குதுன்னு தெரியும், நம்ம படகு முழுவதும் ஜலத்தினால நிரம்பி இருக்கணும் தெரியும், தண்ணி ஊத்தி இருக்கிறாங்கன்னு தெரியும், தண்ணி நிரம்பி இருக்கணும் தெரியும், எல்லாரும் கத்துறாங்கன்னு தெரியும், எல்லாருடைய சூழ்நிலையும் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய தேவைகளை அறிந்தவர் நம்ம படகுலே இருந்துட்டு தான் அமைதியா இருக்கிறார்.